வணக்க மக்களை, TRA அகாடமில இருந்து இன்னைக்கான வீடியோ எதை பத்தி அப்படின்னா 2025 பிறந்துருச்சு. இத்தனை நாள் வரைக்கும் நம்மளுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்னா 1ஆம் தேதியில இருந்து பார்த்துக்கலாம், 1ஆம் தேதி இருந்து பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை நம்ம நோட்டிஃபிகேஷன், அதாவது அனௌன்ஸ்மெண்ட், குரூப் 4 அனௌன்ஸ்மெண்ட், குரூப் 2 அனௌன்ஸ்மெண்ட், TNPC விட்டதுல இருந்து ரெண்டு மாதம் கணக்காயிடுச்சு. எல்லாருமே 1ஆம் தேதி பார்த்துக்கலாம், 1ஆம் தேதி பார்த்துக்கலான்னு கேஷுவலா கடந்திருப்போம். இனி டயத்தை வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேலையை பெறுவதற்கான அந்த தூரமானது உங்களை விட்டு போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இனி வெறும் 6 மாசம் தான். இந்த 2025ல குரூப் 4 எக்ஸாம் இருக்கு. குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2, குரூப் 1 எஸ்ஐ எக்ஸாம், சப்மிட் இருக்கு. ஸோ அப்ப கிட்டத்தட்ட 4 வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்கு. எத்தனை? 4 சான்சஸ் இருக்கு. 4 சான்சஸ் இருக்கு. இந்த 4ஐயும் பெறுவதற்கு பேசிக் தான். எல்லாருமே ப்ரிலிம்ஸ், குரூப் 2, குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். மெயின்ஸுக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் படிக்க போறீங்க. எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ அவ்வளவுதான். பாக்கி எல்லாமே 80% நியரஸ்ட் சப்ஜெக்ட் தான். அப்ப இதெல்லாம் இந்த வருடத்துல வரப்போகுது. இதற்கு மேல நம்ம காலம் தாத்துலாம் அப்படின்னா நம்ம வேலையை பெறுவதற்கான வாய்ப்பு கட்டாயமாக நம்மளை விட்டு சென்று விடும். சரி சார், இந்த வருஷம் போயிடுச்சு, அடுத்த வருஷம் எழுத முடியாதா? அடுத்த வருஷம் எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் புதிய ஒரு கட்சி பார்ட்டி பொறுப்புல ஏற்று அதற்கப்புறம் வேகன்சிஸ் விட்டு அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் 2027 ஆயிரும். ஸோ அப்ப இதுதான் நம்மளுக்கு இருக்க ஒரே வழி இந்த வருடம். ஸோ இந்த வருடத்தை நம்ம முடிஞ்ச அளவுக்கு முழுமையாக பயன்படுத்தணும். அதற்கு நீங்க பண்ண வேண்டியது டெய்லியும் படிங்க, தினம்தோறும் படி, காலை படி, மாலை படி, கடும்பகல் படி அப்படின்னு சொல்லி பாரதாசன் சொல்றாரு இல்லையா? அதற்கு இணங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்குது அப்பெல்லாம் படிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பேஜஸ் போட்டோம், அதுல ஜாயின் பண்ணவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இப்ப நிறைய யூடியூப் மாணவர்கள் கேட்டதற்காக ஒரு விஷயம், இன்னும் 6 மாசம் இருக்கு. இந்த 6 மாசத்தை நீங்க சரியா பயன்படுத்தினால் நீங்கள் அடுத்து உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வயசு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் வேலையில பார்த்துக்கிட்டு இருக்கலாம். பிரச்சனை இல்லைன்னா மீன்ஸ் என்ன சொல்ல வர அப்படின்னா, ஒரு வேலை நம்மளுக்கு அரசாங்க உத்தியோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ நீங்க வேலையை பார்க்கலாம். ஸோ மாசம் 30,000 குரூப் 4க்கு சொல்றேன், 28,000 குறை இல்லாம இருக்கும். ஸோ அப்ப இந்த 6 மாசம் தான் நீங்கள் என்னவாக போறீங்க அப்படிங்கிறத தீர்மானிக்க போகுது. ஸோ இந்த 6 மாசம் முடிஞ்ச அளவுக்கு உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உழைச்சிருங்க. ஸோ உழைக்கிற டயத்துல உழைச்சிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக வெற்றி நம்மள ஒரு நாள் சேரும். அப்ப 6 மாசத்துல முடிவு பண்ண போது நம்ம வேலை வாங்க போறோமா இல்லையா? இந்த 6 மாசம் தான். இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வருமா இருந்துக்குங்க. சார் 2024 நான் படிக்கல, ஏகப்பட்ட விஷயங்கள்னால டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன், இல்ல கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், அது போனதுதான். இனிமேல் இந்த 6 மாசத்தை சரியா பயன்படுத்தினால் போதும், கட்டாயமாக நீங்க அரசு அதிகாரி ஆக முடியும். ஸோ அப்ப 6 months நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும். சரி சார், இப்ப என்ன சொல்ல வரீங்க அதானே கேக்குறீங்க? ஃப்ரீ ஸ்டடி பிளான். ஸோ ஒரு இலவசமான ஸ்டடி பிளான் ஒன்று கொடுக்க போறோம். யாருக்கு? நம்மளுடைய யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயான ஒரு ஸ்டடி பிளான். இது யார் வேணுமா பயன்படுத்தலாம். இந்த ஸ்டடி பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, 10 டேஸுக்கு 10 டேஸ் மொத்தம் 18 ஷெடியூல். அப்ப 10 × 18 180 நாட்கள். அப்ப கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு கவர் ஆயிடும். 6 மாசத்துக்கு நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருவேன். இந்த 10 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு 10 நாளுக்கும் நீங்க ஒரு குறிப்பிட்ட டாபிக் முடிச்சுட்டு வருவீங்க. அதுக்கான சிலபஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஃப்ரீ ஸ்டடி பிளான். இது புதிய சிலபஸிற்கு ஏற்ற மாதிரி நியூ சிலபஸிற்கு ஏற்றாற்போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எது? இந்த ஃப்ரீ ஸ்டடி பிளான். அதை நம்ம பார்க்கலாம். இதுல தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் A to Zக்கு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு 10 நாளுக்கும் நீங்க ஒரு சில டாபிக்கை முடிக்கிறீங்க, டெஸ்ட் போட்டு பார்க்க போறீங்க. இப்போ இது ஃப்ரீ ஸ்டடி பிளான். அதை என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்ப வெறும் 6 மாதங்கள் தான். இந்த 6 மாதத்தை சரியா பயன்படுத்திங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் அரசு அதிகாரியாக ஆக முடியும், கவர்மெண்ட் ஆபீசராக. ஓகேவா? ஓகே, அப்ப எல்லாம் பார்த்துட்டோம். இனி நம்ம இந்த ஃப்ரீ ஸ்டடி பிளான ஷெடியூல பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வள்ளுவன் தமிழ் வகுப்புன்னு சொல்லி ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். அது எதற்கான அப்படின்னா,
குரூப் 4 சிலபஸ், குரூப் 2 சிலபஸ் இருக்கான நியூ சிலபஸ் டிஎன்பிசி வெளியிட்டுச்சு தமிழுக்கு. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் 80% கேள்வி நம்ம படிக்கவே தேவையில்லை. அதாவது மேக்ஸ் மாதிரி போட்டு பார்க்கணும். இலக்கண பகுதி, இலக்கணத்துல இருந்து தான் 85 கேள்விகள் வரப்போகுது. அப்ப 15 கேள்வி தான் நீங்க படிக்கவே போறீங்க. திருக்குறள், திருவள்ளுவர், இலக்கியம், செய்யுள், இந்த பகுதியில் இருக்கிற தமிழ் அறிஞர்களின் தொண்டு, இதெல்லாம் சேர்த்து வெறும் 15 தான் வரப்போகுது. ஸோ அப்ப இதற்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வள்ளுவன் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச், ஃப்ரீ பேட்ச் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 10 நாட்கள் 10 days 10 வீடியோ போட்டுட்டோம். A to Z தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லாத்திற்கும் தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்கா 6th to 10th புக் வரைக்கும் என்ன இருக்கு, அதே மாதிரி ப்ரீவியஸ் என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுடைய நோட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதை நீங்க படித்தால் போதுமானது. ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு இந்த வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கும். பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா வள்ளுவன் பேட்ச் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி எல்லா கிளாஸஸும் வரிசையா பார்த்துக்கலாம். மேக்சிமம் 40 நிமிஷத்துக்குள்ளதான் இருக்கும். நீங்க டெய்லி 40 நிமிஷம் படிச்சால் போதும், தமிழ்ல நீங்க 95+ அடிக்க முடியும். ஸோ இது ஒவ்வொரு வாரம் 5 கிளாஸஸ் இருக்கும். திங்கள் முதல் வெள்ளி வரை கிளாஸஸ் இருக்கும், சனி ஞாயிறு கிளாஸஸ் இருக்காது. ஸோ இதுதான் வள்ளுவன் பேட்ச். ஓகே, நம்ம இந்த ஃப்ரீ டெஸ்ட் ஸ்டடி பிளான என்னங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் டிஎன்பிசி வீடியோ கூட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்க்கலாமா? நம்மளுடைய ஃப்ரீ ஸ்டடி பிளான் என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எப்படி இப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் வெறும் 6 மாசத்துல தான் நம்மளுக்கு இருக்கு டைம். 180 நாட்கள் தான். அது நம்ம முன்னாடியே பார்த்ததான் சரித்தனமான ஸ்டடி பிளான். என்ன சார், ஃபர்ஸ்ட் ஷெடியூல்ல பாருங்க, ஒவ்வொரு 10 நாளைக்கும் ஒரு ஷெடியூல். ஸோ ஒவ்வொரு 10 நாளைக்கும் ஒரு ஷெடியூல். அதை நீங்க தான் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ற டேட் வந்து 4/1னா 4/1ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து 14/1 வரைக்கும் ஒரு ஷெடியூல். இந்த மாதிரி நீங்களே புரிச்சுக்கோங்க. ஓகேவா? டேட் என்பது நீங்க என்னையில இருந்து ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையில இருந்து 10 நாள் வச்சுக்கோங்க. பாருங்க, தமிழ் நியூஸ் சிலபஸ், ஜிஎஸ், மேக்ஸ். சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் எங்க சார்? கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்டா படிச்சா போதும், அதனால லாஸ்டா சேர்த்துருப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் ஷெடியூல்ல பாருங்க 10 நாள். ஃபர்ஸ்ட் அழகு 1 தமிழ்ல பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, இனவெழுத்து அறிதல், சுட்டெழுத்து, வினா எழுத்து, ஒருமை பெண்மை அறிதல். ஸோ அப்ப எழுத்து கம்ப்ளீட்டா முடிக்கிறீங்க 10 நாள்ல. ஸோ எழுத்தை கம்ப்ளீட்டா முடிக்கணும். நியூ சிலபஸ் படி. இது எங்க சார் இருக்கு, இது எங்க சார் தேடி படிக்கணும்? நம்மளுடைய சேனல்லே ஃப்ரீயா கிளாஸஸ் போட்டிருக்கோம். அதுலேயே பிடிஎஃப் நம்ம காமிச்சிருப்போம். அதை படிச்சாலே போதுமான. ஏன்னா அதே நம்ம ஸ்கூல் புக் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் நடத்திருப்போம். ஓகேவா? அடுத்து ஜிஎஸ் பாருங்களேன். பாலிட்டி, இந்தியன் பாலிட்டி, யூனிட் 4 அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம், அடிப்படை உரிமை, அடிப்படை கட்டமை, அரசு நெறிமுறை கோட்பாடு, இதை பொருளாக முடிக்கிறீங்க. ஓகேவா? அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன். என்ன சார் மேக்ஸ் 10 நாள்ல வெறும் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் தானா? சிம்பிளிஃபிகேஷன் பெரிய டாபிக். ஸோ அதனால 10 நாள்ல நீங்க முடிக்கலாம். 6th to 10th வரைக்கும் எல்லா புத்தகத்திலையுமே சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும். அதனால 10 நாள். அப்போ ஃபர்ஸ்ட் ஷெடியூல்ல அழகு 1 எழுத்து முடிக்கிறீங்க, ஜிஎஸ்ல பாலிட்டி, அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன். அடுத்து ஷெடியூல் 2 பாருங்க, அடுத்து 10 நாள். இப்போ 14ஆம் தேதி முடிஞ்சா 15ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 15 to 25 அழகு 1 சொல்லுல வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்றி, வினையச்சம், வினையாளன் பெயர், பெயரெச்சம் வகையறிதல், அயற்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். ஸோ இதெல்லாம் நீங்க படிக்கலாம். எல்லா டாபிக்குமே நம்ம சேனல்ல போட்டிருப்போம். அதை நீங்க பாத்துக்கோங்க. வள்ளுவன் பேட்ச்னு சொல்லி இருக்கோம், அதுல போய் பாத்துக்கலாம். அடுத்து பாலிட்டியில பாத்தீங்க அப்படின்னா ஒன்றிய நிர்வாகம், நாடாளுமன்றம், மாநில அரசு, மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்பு, பஞ்சாயத்து ராஜ், கூட்டாட்சியின் அடிப்படை தன்மை, மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள். அப்ப இதை முடிக்கிறீங்களா? அடுத்த டாபிக் பர்சன்டேஜ். ஏன் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கம்மியா வச்சிருக்கோம் அப்படின்னா, நியூ சிலபஸ் படி மேக்ஸ்க்கு நீங்க ஒரு நாள்லயே முடிச்சிடலாம். பாக்கி இருக்கக்கூடிய இந்த நாட்கள் இதுவுமே நீங்க 2 நாள்ல அதிகபட்சம் முடிச்சிடலாம். அப்ப பாக்கி நம்மளுக்கு 7 நாள் இருக்கு. அப்ப 7 நாள்ல இந்த ஜிஎஸ் தெளிவா முடிக்கலாம். ஸோ அதற்காகத்தான் நம்ம இப்படி ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ 10 நாள் வருதா? இல்லை சார் நான் வேகமாவே முடிச்சிருவேன், 10 நாள்ல எனக்கு தேவைப்படாது, 5 நாள்லயே முடிச்சிருவேன் அப்படிங்கிறவங்க இந்த ஷெடியூல் 5 நாளைக்கு மாத்திக்கங்க. ஸோ நீங்க எப்படி முடிப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு திறன். பொதுவாக நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 10 நாள் கொடுத்துருக்கோம். அப்ப 2வது முடிஞ்சுச்சு. அடுத்து 3வது ஷெடியூல்ல பாருங்க, அடுத்த 10 நாளைக்கு அழகு 3ல சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல்.
சொற்றொடரின் வகை, செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, ஒருமை பன்மை, பிழையறிதல், சரியான தொடரில் சரியான மரபு தொடர், உயர்திணை அக்ரிணை, பால் மரபு, ஆண்பால் பெண்பால், இதெல்லாம் இளமை பெயர், ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு, நிறுத்துதல் குறியீடு. அடுத்து இந்தியாவில் அதே பாலிட்டியில இதோட முடியிடும். சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்வில் ஊழல், ஊழல் தடுப்பு நடவடிக்கை, லோக்பால் லோக் ஆயுக்தா, தகவல் உரிமை உரிமை சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு, மனித உரிமை சாசனம். இதுல ப்ராஃபிட் லாஸ், ஏஜஸ், இதுல 2 டாபிக். ஏன்னா அது 2 சின்ன டாபிக். அடுத்த 10 நாள் முடிஞ்சா அடுத்து அப்ப கிட்டத்தட்ட 1 மாசத்துல நீங்க தமிழ் மேக்ஸ், ஏன்னா 10 நாள் சேர்ந்து ஒரு பாலிட்டி முடிக்கிறீங்க. 1 மாசத்துல பாலிட்டி, அது கூட சேர்ந்து தமிழ்ல 3 டாபிக், 3 அழகு, அப்புறம் மேக்ஸ்ல 4 டாபிக் முடிக்கிறீங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்து 4வது ஷெடியூல்ல அடுத்த 10 நாள் அழகு 4 பல்துறை சார்ந்த கலை சொற்கள், அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், வேளாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம் உள்ளிட்ட பல்துறை சொல்லுக்கு எதிரானது. அடுத்து ஆங்கிலம், பிறமொழி சொற்கள் இணையான தமிழ் சொற்கள் வேண்டும், பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை பெயர்த்தல். நம்ம ஃபர்ஸ்ட் எதெல்லாம் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறோமோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 20 மதிப்பெண்கள் வரப்போகுது. எக்கனாமிக்ஸ்ல 25 கேள்வி வரப்போகுது. அதுல ஒரு 15, இதுல ஒரு 25. ஸோ அப்போ இது ரெண்டும் சேர்த்தாலே 40 மதிப்பெண்கள். ஸோ அப்படித்தான் நம்ம ப்ரியாரிட்டி பற்றி தான். இப்ப அடுத்து அது முடிஞ்சு அடுத்த 10 நாள்ல பாருங்க எக்கனாமிக்ஸ் ஆரம்பிச்சிட்டோம். இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு, 5 ஆண்டு திட்டம் மாதிரி ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு, நிதி ஆயோக், வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி கொள்கை, பணவியல் கொள்கை, நிதி ஆணையம், மாநில மற்றும் மாநில அரசுக்கிடையான நிதி பகிர்வு, சரக்கு மற்றும் ஜிஎஸ்டி, ரேஷன் மற்றும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதாவது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், ஆவரேஜ் சராசரி. ஸோ இந்த டாபிக் எல்லாம் நீங்க அடுத்த 10 நாள்ல முடிக்கிறீங்க. அடுத்து பாருங்க, அடுத்த 5வது ஷெடியூல் கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான அழகு 5ல இருக்கு இல்லையா, அந்த பகுதிகள், புரிந்து கொள்ளும் திறன், ஓமை தொடர், இதெல்லாம் புது சிலபஸ். அடுத்து இந்திய பொருளாதாரத்தின் அமைப்பு, வேலை வாய்ப்பு உருவாக்கம், நில சீர்திருத்தம், வேளாண்மை அறிதல், தொழில்நுட்ப பயன்பாடு, தொழில் வளர்ச்சி, ஊடக நலச்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நல்வாழ்வு, வேலை வாய்ப்பு, வறுமை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வெட்டி, கூட்டு வெட்டி, இதை முடிக்கிறீங்க அடுத்த 10 நாள்ல. அடுத்த 10 நாள்ல திருக்குறள் தொடர்பான செய்திகள், 20 அதிகாரங்கள், ஒழுக்கமுடைமை, புறையுடைமை, இந்த 20 அதிகாரத்தை முடிக்கிறீங்க. அப்ப திருக்குறள் முடிஞ்சா தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம். அப்ப இங்க 2 இதுலயே நம்ம இதை முடிச்சிட்டோம் எக்கனாமிக்ஸ. அடுத்து பாருங்க 3வது டாபிக் போயிட்டோம். 3வது ஜிஎஸ்ல தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம், அதாவது நம்ம பழைய இதுல யூனிட் 8 அது சமூக நீதி, நல்லிணக்கம், சமூக பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக புவியியல் கூறு, பொருளாதார வளர்ச்சியின் தாக்கம், தமிழகத்தின் சமூக நல திட்டங்கள், இதெல்லாம். அடுத்து யூனிட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நேரம் மற்றும் வேலை, ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு, இது அடுத்த நாள்ல முடிக்கிறீங்க. அடுத்த 10 நாள்ல அறநூல் தொடர்பான, அதாவது நாலடியார், நான்மணி கடிகை, இந்த சிலபஸ் படி இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, இதெல்லாம். அடுத்து தமிழ்நாட்டின் மரபுகள் மற்றும் இது யூனிட் 9 விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால நிகழ்ச்சிகள், பெண்களின் பங்கு, தமிழகத்தில் நீதி கட்சி, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம். அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம், ஹெச்சிஎஃப், மீப்போவா, மீச்சிமா, இதை முடிக்கிறீங்க. அடுத்து 8வது ஷெடியூல் அடுத்து இது அந்த தமிழ் அறிஞர்களை பத்தி, ஜி.யு. போப்பு, வீரமாமுனிவர், இவங்களை பத்தி, தமிழ்நாட்டின் அதே இதுல வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கியம், திருக்குறள், மதசார்பு இலக்கியம், அன்றாட வாழ்வோடு அதை எப்படி பயன்படுகிறது, யூனிட் 9ல கொடுத்துருப்பாங்க இல்லையா அது. அடுத்து ஏரியா அண்ட் வால்யூம், பரப்பளவு மற்றும் கொள்ளளவு, பரப்பளவுல அதாவது அளவியல்ல பரப்பளவு மற்றும் கொள்ளளவு, அது 2D மற்றும் 3D. அப்ப 8வது ஷெடியூல் முடிஞ்சு. அடுத்து 9வது ஷெடியூல பாருங்க தமிழக சான்றோர் பற்றிய செய்திகள், பாவேந்தர், டி.கே. சிதம்பரனார், தாரா பாரதி, வேலு நாச்சியார், இவங்களை பத்தி. அடுத்து யூனிட்ல பாருங்க சிந்து சமவெளி நகரம், வரலாறு ஆரம்பிச்சிட்டோம். ஐயனம், குப்தவர்கள், சுல்தான் முகலாயர்கள், மராத்தியர், பாமினி அவர்கள், தென்னிந்திய வரலாறு. அடுத்து ஆல்பாபிக் நம்பர், எண்கள் தொடர்பான கணக்கு, கோடிங் மற்றும் டீகோடிங், ரீசனிங். ஸோ அப்போ அதையும் முடிஞ்சு. இப்போ ரீசனிங் ஆரம்பிச்சிட்டோமா. அடுத்து 10வது ஷெடியூல பாருங்க எதிர்ச்சொல் எடுத்தல், ஓரும் பொறுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பழமொழி, பொருளாதார சொல்லை கண்டறி, அகரவரிசைப்படி சொற்களை உருக்கெடுத்தல். ஸோ இதெல்லாம். அழகு 2 இந்திய தேசிய இயக்கம். ஸோ இந்திய தேசிய இயக்கம், மறுமலர்ச்சி, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால நிகழ்ச்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், விடுதலை போராட்டத்தின் நிகழ்வுகள், அகிம்சை முறையின் வளர்ச்சி. ஸோ இதெல்லாம். டைரக்ஷன்ஸ், அதாவது திசைகள், பகடை கணக்கு, இது உறவு முறைகள், பிளட் ரிலேஷன்னா உறவு முறைகள். ஸோ இதெல்லாம் 10 நாள்ல முடிக்கிறீங்க. அடுத்து 11வது ஷெடியூல் கோடிட்ட இடத்தில் சரியானது, தமிழ் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. தமிழ் நியூஸ் சிலபஸ் படி இந்திய தேசிய இயக்கம், தலைவர்கள் உருவாகுதல், இந்த தலைவர்களை பற்றி. அடுத்து பசில், புதிர் கணக்கு, விஷுவல் ரியாக்ஷன், படங்கள் கொடுத்து அதுல இருந்து கேட்டிருப்பாங்களே அது. அடுத்து 12வது ஷெடியூல்ல பாருங்க
அப்புறம் 10, 11 நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ரிவிஷன் தமிழ் முடிஞ்சு. தமிழ் வந்து ரிவிஷன் ஃபுல்லா நீங்க படிக்கிறீங்க. செட் 1 பிராக்டிஸ் ஒர்க் ஷீட்டு. அடுத்து இந்தியாவில் புவியியல், அடுத்து எக்கனாமி, இது வரும். ஜாகிரபி, ஜாகிரபியை பொறுத்து சின்னதாக அதிகமான கேள்விகள் வரப்போறது இல்லை. அதனால லாஸ்டா ஜாகிரபி, அமைவிடம் இதெல்லாம் ரெண்டு ரெண்டு இதுல ஜாகிரபி முடிக்கிறீங்க. ரெண்டு இதுல 12 மற்றும் 13 ஜாகிரபி முடிஞ்சா 12வது டெஸ்ட்ல நம்பர் சீரியஸ், எண்கள் தொடர்பான கணக்கு, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அந்த வரிசையை ஏற்படுத்துதல். அடுத்து 13வது ஷெட்யூல்ல ரிவிஷன் டெஸ்ட் 2, இந்தியாவின் புவியியல், போக்குவரத்து, எல்லாத்தையும் இதை முடிக்கிறோம். அடுத்து லாஜிக்கல் ரீசனிங் ஃபுல்லா முடிக்கிறீங்க. அடுத்து 14வது பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் 3 தமிழுக்கு, பொது அறிவியல், இயற்பியலை 10 நாள்ல முடிக்கிறீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அனாலிசிஸ் இது முடிக்கிறீங்க. அடுத்து 15வது ஷெட்யூல் ரிவிஷன் டெஸ்ட் 4 பிராக்டிஸ் செட்டு, பொது அறிவியல், வேதியியல், ஆப்டிடியூட், ரீசனிங்கு, பிராக்டிஸ் ஒர்க் ஷீட்டு. அடுத்து 16வது ஷெட்யூல் ரிவிஷன் டெஸ்ட் 5 ஜென்ரல் சயின்ஸ், பொது அறிவியல், உயிரியல், ரிவிஷனிங் பிளஸ் இதை ஃபுல்லா ரிவிஷன் பண்றீங்க. அடுத்து 6வது ரிவிஷனிங் தமிழ், நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ் வந்துச்சா, இந்தியாவுடைய ஆட்சியல், இந்தியாவோட புவியியல், இது சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் ஃபுல் ரிவிஷனு. அடுத்து 18 லாஸ்ட் ஷெட்யூல் 7வது டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட், பொது அறிவியல், பொருளாதாரம், தமிழகத்தோட வளர்ச்சி நிறுவனம், கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ் மேக்ஸ் ஃபுல் ரிவிஷன். அப்ப A to Z அடுத்த 6 மாசத்திற்கு நம்ம ஸ்டடி பிளான் கொடுத்துட்டோம். ஃப்ரீ ஸ்டடி பிளான். இது இல்லாம டெஸ்ட் பேச்சும் போயிட்டு இருக்கு. விடாமுயற்சி டெஸ்ட் பேச்சு ஆல்ரெடி 1 மாசம் முடிஞ்சு, 3 டெஸ்ட் முடிஞ்சு, நீ அடுத்த 4வது டெஸ்ட் ஆரம்பிக்கும் போது இனி புதிதாக ஒரு டெஸ்ட் பேஜ் ஆரம்பிக்க போறோம். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் பேஜ், இந்த ஒரே டெஸ்ட் பேஜை நம்ம அகாடமில ப்ரொவைட் பண்ண போறோம். ஏன்னா அதுக்கப்புறம் பரிச்சை வரப்போகுது. இந்த டெஸ்ட் பேஜ் வந்து கூடிய சீக்கிரத்தில் அதற்கான ஸ்டடி பிளான், அதுக்கான வேர் டு ஸ்டடி, அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, அதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத முதற்கொண்டும் அதுக்கான ஒரு வீடியோ அப்டேட் வரும். ஸோ தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இது வந்து யூடியூப் மாணவர்களுக்காக ரெடி பண்ணப்பட்ட ஒரு ஃப்ரீ ஷெட்யூல், ஸ்டடி ஷெட்யூல். ஸோ நீங்க இதைப்படியே நீங்க படிச்சாலே நீங்க அழகா நீங்க கவர் பண்ணிடலாம். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல்கள்ல கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி ஐஎன்எம் கிளாஸஸ் இருக்கும், ஹிஸ்ட்ரிக்கு இருக்கும், பாலிட்டிக் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க நம்மளுடைய சேனல்ல வச்சு கவர் பண்ணிடலாம். மேக்ஸ்க்கு எல்லா டாபிக்குமே கணக்கு போட்டிருப்போம். ரீசனிங் மட்டும் இனிமேல் போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ மேக்ஸை பொறுத்தவரைக்கும் A to Z நம்ம சேனல்ல போட்டிருப்போம். அதை நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அப்போ நீங்க படிக்கிறதுக்கு சிலபஸ், அதாவது ஸ்டடி பிளானு கொடுத்துட்டேன். வீடியோ ரெஃபரன்ஸ் வேணும்னா நம்ம சேனல்லையும் கொடுத்துருப்போம். ஸோ பிடிஎஃப்மே நம்மளுடைய குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்குக்கான லிங்க்ஸஸ் கொடுத்துருப்போம். நம்மளுடைய ஸ்கூல் புக்கு A to Z 10th to 6th to 10th வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்குக்கான அந்த சிலபஸும் கொடுத்துருப்போம். அதை வச்சு நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். இனி நம்மளுக்கு டைம் கிடையாது. ஸோ விரைவாக காலத்தை சரியாக பயன்படுத்தி எல்லோரும் இந்த வருடம் அரசு அதிகாரியாக நம்மளால முடிஞ்ச வரைக்கும் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தரோம். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி படிங்க. ஸோ அதற்கு நம்ம முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். நீங்களும் நல்லா படிச்சு நிறைய அரசு அதிகாரிகளாக வர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசை. ஸோ அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். இதற்கான பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதை வச்சுக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் இருக்கு. ஸோ குரூப்ல இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்க குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ புரிஞ்சு அப்படிங்கிறதுல மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க.